السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. கணித்திற்கும் அன்பிற்கும் உரிய மாணவ மாணவியர்களே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையின் காரணமாக குர்ஆனை கொண்டு ரமலானுக்கு தயாராகுவோம் என்கின்ற இந்த வகுப்பு மிக சிறப்பான முறையிலே மாணவர்களின் ஒத்துழைப்பின் பெயரிலும் ஆசிரியர்களின் ஆர்வத்தின் பெயரிலும் இந்த வகுப்பு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து இந்த வகுப்புக்குள் செல்வதற்கு முன்னால், இன்றைய தினம் யௌமுல் ஜும்மாவாக இருப்பதினால் சில முக்கிய அமல்களை நாம் செய்வதற்கும் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமையை பற்றி எண்ணிலடங்காத தனிப்பெரும் சிறப்புகள் நமக்கு தெரிவது உண்டு. ஆனாலும் சில நேரங்களில் அந்த சிறப்புகளை மறந்து நாம் செயல்படுபவர்களாக இருக்கின்றோம். யௌமுல் ஜும்ஆவை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே குறிப்பிடும்போது, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா ஸிக்ரில்லாஹி வதருல் பைஅ, ஈமான் கொண்ட மூமின்களே, இறை விசுவாசிகளே, உங்களுக்கு ஜும்மா தொழுகைக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா ஸிக்ரில்லாஹி வதருல் பைஅ, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு, அல்லாஹ்வை வணங்குவதற்கு நீங்கள் விரைந்து செல்லுங்கள். எப்படி தெரியுமா விரைந்து செல்ல வேண்டும்? உங்கள் வியாபாரங்களை விட்டுவிட்டு நீங்கள் விரைந்து செல்லுங்கள். ஃபைதா குலியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்ள், உங்களுடைய தொழுகை முடிந்துவிட்டால் உங்களுடைய ரிஸ்கை தேடி, உங்கள் உணவை தேடி, உங்கள் பொருளாதாரத்தை தேடி இந்த பூமியிலே நீங்கள் சுற்றி திரிந்து வாருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு காமிக்கின்றான். ஜும்மா தொழுகை என்பது பாங்கு சொன்னவுடனே நாம் அதற்காக விரைய வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம். இன்றைக்கு மெயின் விஷயத்தில் நாம் பலகீனமானவர்களாக இருக்கின்றோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஸலவாத் ஓதணும், திக்ர் செய்யணும், குளிக்கிறது, நகம் வெட்டுறது, நல்ல ஆடைகளை அணிந்து கொள்வது, அத்தர்களை பூசிக்கொள்வது, ஏழைகளுக்கு உணவளிப்பது, இதுபோன்று நம் வீடுகளில் நல்ல உணவுகளை தயார் செய்வது என்று இவை அனைத்திலும் நாம் கவனமாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமையினுடைய முக்கிய நோக்கம் என்னவோ அதிலே இன்றைக்கு நாம் பலகீனமானவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாக்குன்னு சொல்லி உங்களை அழைத்து விட்டால், ஜும்மாவுக்கென பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் என்ன செய்து விடுங்கள்? உங்கள் வியாபாரமாக இருந்தாலும் கூட நீங்கள் விட்டுட்டு நீங்கள் தொழுகைக்கு விரையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. ஆனால் இன்றைக்கு வியாபாரத்தில் இருந்தாலும், வியாபாரமே இல்லாமல் இருந்தாலும், வேலைக்கு போயிருந்தாலும், வேலைக்கே போகாமல் சும்மா வீட்டில் இருந்திருந்தாலும், இன்னைக்கு ஜும்மா தொழுகைக்கு நாம் எவ்வளவு தயாராக இருக்கின்றோம் என்பதை கொஞ்சம் யோசிக்கணும். பயான் எல்லாம் முடிந்து ஹுதுபாக்கள் முடியும் தருவாயில் இன்றைக்கு நாம் ஜும்மாவிற்கு வருகை தருகின்றோமே, இது என்ன நன்மையை அல்லாஹ் நமக்கு பெற்றுத்தரும் என்பதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஜும்மா பாங்கு சொல்லியாச்சா, நீங்கள் உள்ளே வந்துருங்க. ஜும்மா பாங்குக்கு பிறகுதான் பயான் நடத்தப்படுகிறது இல்லையா? அப்போ அந்த பயான்களில் முழுமையாக கலந்து கொள்ளப்பட வேண்டும். வாரத்தில் ஒரு முறை நடத்தப்படக்கூடிய சொற்பொழிவு, அதில் முழுமையான முறையில் கலந்து கொள்ள வேண்டும். ஹுத்துபாக்களை முழுமையான முறையில் கேட்கணும். 2 ஹுத்துபாக்கள் என்பது 2 ரக்காயத் தொழுகையினுடைய அந்தஸ்தில் இருக்கிறது. அந்த ஹுத்துபா ஓதும் போது நாம் செவிசாய்த்து அதை கவனமாக கேட்க வேண்டியிருக்கு. ஆனால் இன்னைக்கு ஹுத்துபாக்கே பல பேர் என்ன செய்யறதில்லை, வர்றதில்லை. எனவே இந்த வகுப்பை பார்க்கக்கூடிய மாணவ மாணவியர்கள், குறிப்பாக ஆண்கள், உங்களுக்கு ஜும்மா பாங்கு சொல்லியாச்சுன்னா எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி அதை அப்படியே விட்டுவிட்டு நீங்கள் ஜும்மாவிற்கு உடனே பள்ளிவாசலுக்கு விரைந்து செல்லுங்கள், அதுவும் நடந்து செல்லுங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை வழங்கப்பட்டு, ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு, ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது என்பதை கவனத்தில் கொண்டு நாம் என்ன செய்யணும், செயல்படணும். இந்த ஜும்மாவினுடைய நேரத்தில்
துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம் என்பது ரொம்ப அற்புதமான, ரொம்பவும் சுருக்கமான ஒரு நேரமாக இருக்கிறது. பல ஆதாரபூர்வமான ஹதீஸுகளில் வரக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் ஓதக்கூடிய 2 ஹுத்பாக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரம் என்பது துவா கபூலாகக்கூடிய நேரம், துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம். முதல் ஹுத்பால இமாம் பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா பில் ஆயாத்தி வ ஸிக்ரில் ஹகீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு இமாம் கீழே உட்கார்ந்துருவாங்க. உட்கார்ந்துட்டு அந்த 2வது ஹுத்பாவுக்கு எந்திரிக்கிறதுக்காக வேண்டி ஒரு சில இடங்களில் 1 நிமிஷம் உட்காந்துருப்பாங்க, ஒரு சில இடங்களில் 2 நிமிஷம் உட்காந்துருப்பாங்க, குறைஞ்சபட்சம் 1 நிமிடம் உட்காந்துருப்பாங்க. இந்த 1 நிமிடம் இருக்கு இல்லையா, இந்த 1 நிமிடம் துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கிறது. அதே போன்று 2வது ஹுத்பாவில் இமாம் துவா ஓதுவார், அந்த துவாவும் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய துவாவாக இருக்கிறது. பெரும்பாலும் இமாம்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹும்ம இஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் அப்படிங்கிற துவா, அல்லாஹும்ம அஜ்ரினா மினன்னார் அப்படிங்கிற துவா, இப்படி நிறைய துவாக்கள் அந்த 2வது ஹுத்பாவினுடைய இறுதி நேரத்தில் என்ன செய்வாங்க, ஓதுவாங்க. அந்த துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய துவாக்களாக இருக்கிறது. ஆனால் அந்த நேரங்களில் நம்ம துவா செய்கிறோமா பாருங்க, இந்த இமாம் ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு எந்திரிக்கிறாங்களே, அந்த நேரத்தில் நம்ம துவா செய்கிறோமா இல்லை சும்மா உட்காந்துருக்கோமா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசித்து பார்த்து இன்றையிலிருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கடைபிடிங்க. என்ன விஷயம்? 1, ஜும்மா பாங்கு சொன்னதோட தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு சென்று விடுவது. பெண்களாக இருந்தால் ஜும்மா பாங்கு கொடுத்த உடனே நீங்கள் உங்களுடைய வீட்டில் தொழுகைக்காக நீங்கள் ஒரு இடம் வச்சிருந்தா அந்த இடத்திற்கு சென்று நீங்கள் அமர்ந்து கொள்வது. அதே போன்று ஹுத்துபா 2 ஹுத்துபாவுக்கு மத்தியில் இமாம் அமரும்போது அந்த நேரத்தில் நீங்கள் துவா செய்வது, இந்த 2ஐயும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, தவற விடாதீங்க. அதுபோன்று இமாம் கடைசியில் கேட்கக்கூடிய துவாவிலையும் நீங்கள் என்ன செய்யுங்க, பங்கெடுத்து கொள்ளுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. அது மாதிரி ஜும்மா தொழுகைக்கு முன்னால் தொழக்கூடிய சுன்னத்து 4 ரக்காத்துகள், ஜும்மா தொழுகைக்கு பின்னால் தொழக்கூடிய 4 ரக்காத்துகள் சுன்னத்து, அதெல்லாம் சுன்னத்தை முஅக்கதா வலியுறுத்தி சொல்லப்பட்ட சுன்னத்தாக இருக்குது. இன்றைக்கி அந்த சுன்னத்தெல்லாம் நம்ம என்ன செய்கிறது இல்லை. அப்போ அதனால் என்ன செய்யுங்க, அதெல்லாம் ரொம்ப கவனம் எடுத்து இன்ஷா அல்லாஹ் நாம் செய்ய வேண்டும். சரி, இன்றைக்கு உங்களுடைய பழைய பாடம் என்பது சூரத்து தக்வீராகவும், உங்களுடைய சபக் பாடம் என்பது சூரத்துல் அல் இன்ஷிகாக் என்பது உங்களுடைய சபக் பாடமாக இருக்கிறது. உங்களுடைய புதிய பாடம் என்பது சூரத்து அல் புரூஜ் இன்றைய புதிய பாடமாக இருக்கிறது. இந்த சூரத்துல் அல் புரூஜில் 22 ஆயத்துகள் மட்டுமே இருக்கிறது. இந்த சூரா மக்காவிலே அருளப்பெற்ற சூறாவாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனை கவனமாக பாடம் பார்த்து உரிய முறையிலே ஆசிரியரிடத்திலே ஒப்படைத்துக் கொள்ளுங்கள். நிறைய மாணவர்கள் பாடத்தில் பின்தங்கி போறீங்க. கொஞ்சம் பாடத்தை கொஞ்சம் வேகமாக விரட்டி கொஞ்சம் முன்னாடி கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل ربي زدني علما قل ربي زدني علما قل ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر تمم بالخير برحمتك يا أرحم الراحمين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود وهم على ما
يفعلون بالمؤمنين شهود وما نقموا منهم إلا أن يؤمنوا بالله العزيز الحميد الذي له ملك السماوات والأرض والله على كل شيء شهيد إن الذين فتنوا المؤمنين والمؤمنات ثم لم يتوبوا فلهم عذاب جهنم ولهم عذاب الحريق إن الذين آمنوا وعملوا الصالحات لهم جنات تجري من تحتها الأنهار ذلك الفوز الكبير إن بطش ربك لشديد إنه هو يبدع ويعيد وهو الغفور الودود ذو العرش المجيد فعال لما يريد هل أتاك حديث الجنود فرعون وثمود بل الذين كفروا في تكذيب والله من ورائهم محيط بل هو قرآن مجيد في لوح محفوظ. திரும்ப ஒரு முறை ஓதப்படுகிறது, கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود وهم على ما يفعلون بالمؤمنين شهود وما نقموا منهم إلا أن يؤمنوا بالله العزيز الحميد الذي له ملك السماوات والأرض والله على كل شيء شهيد إن الذين فتنوا المؤمنين والمؤمنات ثم لم يتوبوا فلهم عذاب جهنم ولهم عذاب الحريق إن الذين آمنوا وعملوا الصالحات لهم جنات تجري من تحتها الأنهار ذلك الفوز الكبير إن بطش ربك لشديد إنه هو يبدئ ويعيد
وهو الغفور الودود ذو العرش المجيد فعال لما يريد هل أتاك حديث الجنود فرعون وثمود بل الذين كفروا في تكذيب والله من ورائهم محيط بل هو قرآن مجيد في لوح محفوظ صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين إن شاء الله நாளை ஒரு புது பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.